வணக்கம். கலாம் ஆண்டு 6 மாதம் 4 நாள் 20 திங்கட்கிழமை பிப்ரவரி 2, 2026. இன்றைய நம்பிக்கை செய்திகள். பசுமைக்கு பிறந்த நாள். இவர் பெற்றெடுத்த குழந்தை மதுவையும் கடந்து எத்தனை ஆயிரம். அவர்கள் அனைவரும் இன்று இவரைப் போலவே இந்த உலகத்துக்காக தம்மை அர்ப்பணித்துக் கொண்டு வாழ்ந்து வருபவர்கள். அந்த பல்லாயிரக்கணக்கானோரும் இன்று கோடிக்கணக்கான மூச்சு காற்றில் கலந்து நிறைந்துள்ளார்கள். தியாகம், அர்ப்பணிப்பு, அன்பு, புன்சிரிப்பு, அனைவரையும் அரவணைத்து செல்லும் பண்பு, இயற்கையோடு இயைந்துவிட்ட பேரருள். மண்ணில் மகத்தானவர். இவருடைய கடந்த கால தவத்தினால் இவருக்கு கிடைத்த இணை ஒரு வரம். 2 ஒன்று சேர்ந்தால் 2 அல்ல 11. அந்த ஒன்றுதான் அந்த மது. இந்த இயற்கை எப்போதும் பயன்படுத்தும் சொல். வாழ்க வளமுடன். அந்த மகத்தான சொல் அவருக்கே அவருடைய பிறந்த நாளில் திருப்பி அளித்துவிட்டு இன்றைய நம்பிக்கை செய்திகள் தொடர்கின்றன. நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ். சிவகங்கை மாவட்டத்தில் இன்று மேலும் 20 மாணிக்க மாணவர்கள். பிப்ரவரி 2 திங்கட்கிழமை இன்று சிவகங்கை மாவட்டம் வாகனேரியில் உள்ள OERM அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணிக்க மாணவர் தரிசனம் கலந்துரையாடல் நடைபெற்றது. 6, 7, 8ஆம் வகுப்பு மாணவர்கள் 45 பேர் கலந்து கொண்ட இந்த கலந்துரையாடலை சிவகங்கை மாவட்ட பொறுப்பாளர் சாந்தகுமாரி நடத்தினார். 5 பண்புகள் குறித்து சுமார் 100 கேள்விகள் இதில் இடம்பெறுவது இக்கலந்துரையாடலின் தனிச்சிறப்பு. 20 மாணவர்கள் சிறப்பாக பங்களித்து மாணிக்க மாணவர்களாக அறிவிக்கப்பட்டார்கள். இந்நிகழ்வில் மாவட்ட மாணவர் கள பொறுப்பாளர் மனோஜ்குமார் கலந்து கொண்டார். குடியரசு தினத்தன்று கிராம சபையில் கலந்து கொண்ட மாணிக்க மாணவர்கள் மற்றும் நல்லூர் வட்டம் பொறுப்பாளர்களின் சந்திப்பால் ஏற்பட்ட தாக்கத்தால் இப்பள்ளி தலைமை ஆசிரியர் ராஜு அவர்கள் மகிழ்ச்சியுடன் மாணிக்க மாணவர் தரிசன கலந்துரையாடலுக்கு அனுமதி அளித்தார். உதவி தலைமை ஆசிரியை அலமேலு மங்கை, சமூக அறிவியல் ஆசிரியர் ரமேஷ் ஆகியோர் இறுதி வரை சுமார் 2 மணி நேரம் இக்கலந்துரையாடலை கவனித்தனர். முதலில் சற்று தயங்கிய உதவி தலைமை ஆசிரியை நிகழ்வு முடிவுற்ற பின் மிகுந்த ஆர்வத்துடன் 12ஆம் வகுப்பு மாணவர்களிடையே கலந்துரையாடல் அனுபவத்தை பகிரச் சொன்னார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. நேர்மையான அரசு நிர்வாகத்தை நம்மால் கொடுக்க முடியும். உள்ளாட்சியில் அதிகாரம் பெறுவதன் மூலமாக அரசும் அரசியலும் சீர்குலைந்து போயிருக்கும் நிலையில் இவற்றில் நேர்மையை கொண்டு வர விரும்புவோர் உள்ளாட்சியில் அதிகாரம் பெறுவதன் மூலம் மக்கள் பங்களிப்புடன் அதை பெற முடியும். கரூர் மாவட்டம் இன்ப சேவா சங்கம் இதற்கான முகாமினை நடத்த பொறுப்பேற்று ஏற்பாடுகளை சிறப்பாக செய்து வருகிறது. பிப்ரவரி 14, 15 2 தினங்கள் நடைபெற இருக்கும் இம்முகாமில் பஞ்சாயத்து நிர்வாகம், தேர்தல் நடைமுறை, அரசின் திட்டங்கள், மக்களை ஒருங்கிணைத்து செயல்பட வைப்பது ஆகிய பயிற்சியினை நல்லூர் வட்டத்தின் பொறுப்பாளர்கள் 2 நாளும் வழங்கவிருக்கிறார்கள். இதில் பேராசிரியர் பழனித்துறை அவர்கள் 2 நாட்களும் முகாமில் கலந்து கொண்டு பஞ்சாயத்து, அதிகாரம், சட்டம், மக்கள் பொறுப்பு பற்றி பேசவிருக்கிறார். உள்ளாட்சி மூலமாக நேர்மையான நிர்வாகம் வழங்க முடியும், வழங்குவேன் என்று உறுதியோடு உள்ளவர்கள் இந்த முகாமில் கலந்து கொள்ள கூகுள் படிவம் பெற கீழ்கண்ட அலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளும்படி நல்லூர் வட்டம் கிராமக்கள பொறுப்பாளர் பிரபு தெரிவிக்கிறார். தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 978 801 6760. நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ். 113 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அரசு உதவி பெறும் ஆரம்ப பள்ளியின் முன்னாள் மாணவர்களை ஒருங்கிணைத்து பள்ளி மேம்பாடு. தேனி மாவட்டம் எரசக்க நாயக்கனூரில் 113 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பள்ளிதான் AC தொடக்கப்பள்ளி. இதன் தாளாளர் AT தர்மானந்த் அவர்கள் இப்பள்ளியை எல்லா வகையிலும் மேம்படுத்த எடுத்த முயற்சியில் முன்னாள் மாணவர்கள், பொதுமக்கள் பலருடைய ஒத்துழைப்பினை பெற்று பள்ளியில் ஒரு அரங்கத்தினை கட்டி வருகிறார். சிறந்த சமூக பொறுப்பு மிக்கவரான தாளாளர் AT தர்மானந்த் அவர்கள் மாணவர்கள் மீது மிகுந்த அக்கறை கொண்டவர். நவம்பர் 11 அன்று நடைபெற்ற உலக அமைதிக்காக 1 நிமிட அமைதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டுள்ளார் என்பதும், நல்லூர் வட்டத்தின் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் துறை மாநில பொறுப்பாளர் மார்க்கோஸ் இப்பள்ளியின் முன்னாள் மாணவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. மாணவர்களின் எண்ணத்தை சீரமைக்கும் 1 நிமிட அமைதி.
திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி வட்டம் பூனிமாங்காடு அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் இன்று ஜனவரி 2 சக ஆசிரியைகளின் ஒத்துழைப்புடன் 1 நிமிட அமைதி அனுசரிக்கப்பட்டது. இதன் மூலம் பள்ளியில் ஒற்றுமை, இணக்கம், கட்டுப்பாடு ஏதுமின்றி அலைபாயும் மனதை மாணவர்கள் 1 நிமிடம் அமைதிப்படுத்தும் இந்த முயற்சி மாணவர்களிடையே நல்ல மாற்றத்தை காண முடிவதாக பள்ளி தமிழ் ஆசிரியையும் நல்லூர் வட்டத்தின் கல்வி கோயில் மாநில பொறுப்பாளருமான யோகேஸ்வரி தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ். காணொளி தொகுப்பு தனசேகரன். இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.